நீ இருக்கக்கூடிய கல்லூரி அது பள்ளி எதுவாக இருந்தாலும் உன்னை கட்டாயம் நீ மேம்படும் என்று நினைத்தால் மேம்படும். முன்னாள் மாணவர் தற்போதைய விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் கர்வமாகவும் நாம் தோணுகிறது. என்னுடைய செக்ரட்டரி சார் இதுக்கு முன்னாடி 3 வருஷம் சாரோட அனுபவத்துல இருந்திருக்கோம். எங்களை பத்தி நூற்று காரணம் அவருக்கு தெரியும். நாங்க என்ன சார் முன்னாடி தலையாட்டாலும் உண்மையிலே செய்ய மாட்டோமா அவருக்கு தெரியும். அதே மயிலாடுதுறை செக்ரட்டரி தேசியாக இருந்த ஒருத்தர் மீண்டும் ஒரு இடைவெளிக்கு பிறகு இதே ரீதியில் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கே வியப்பு. எப்படியாவது இந்த பக்கம் வந்தா கூட ஒரு ப்ரோக்ராம் இருந்தா கூட காலேஜில் வந்துடுவாங்க. வந்து உடனே ஒரு மீட்டிங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ரிசல்ட், என்ன அட்மிஷனு, இந்த மாசம் என்ன ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்க, என்ன மோட்டிவேட் பண்றீங்க பசங்களுக்கு. அதனால வரும்போது அப்படி ஒரு சின்ன பயமா எங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி பேக் போடணும், நம்மளை வந்து மீட்டிங் போட சொல்லிடுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அகாடமிக் சைடில் இருக்கிற எண்களை விட அந்த அகாடமிக்கு அந்த படிப்பினுடைய அருமைகள், மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக அவர்கள் உணரணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் கொண்டோம். பேசும்போது சொல்லுவாங்க, எவ்வளவு கடமைக்கு இங்க வந்து சேர்த்துட்டாங்கன்னு பசங்க என்னைக்கும் பூங்கா கல்லூரியை நினைச்சிடக்கூடாது. இந்த கல்லூரியில அப்படி கல்லூரியை மாற்றணும். அது இன்ஃப்ராவில் இருக்கட்டும், இல்ல ஆசிரியர்களுடைய டீச்சிங்கா இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே அப்படி மாற்றணும். அப்படிதான் இருக்கணும். ஏதோ பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றார்கள், நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக நம் முதல்வர் அவர்கள் நம் செயலர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய போகிறார்கள். அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நினைவு பரிசையும் வழங்குகிறார்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக இயற்பியல் துறை தலைவர் அவர்கள் நம் முதல்வர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய போகிறார்கள். பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நன்றி ஐயா. எனினும் வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு மாமன்கள் அவருக்கு நிலப்பிரிகை ஆட்சியராக இருந்த போது அந்த இதழ்கள் எங்களை போன்ற அவருடைய ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். ரவிக்குமார் என்ற பெயரை நீங்கள் கூகுள் செய்து பார்க்கும் பொழுது இத்தனை துறைகளில் ஒரு துறையில் ஒரு சிறந்த அறிஞராக இருக்க முடியுமா என்கிற கேள்வி உங்களுக்கு. அவர் முதல் ஒரு சமூக போராளி, இரண்டாவதாக அவர் எழுத்தாளர், மூன்றாவதாக அவர் ஒரு பத்திரிகையாளர், நான்காவதாக அவர் ஒரு பப்ளிஷர் வெளியீட்டாளர், ஐந்தாவதாக அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஆறாவதாக அவர் இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். இது மட்டும் இல்லாமல் அவர் எழுதிய நூல்கள் என்பது நமக்கு உலக அளவில் உள்ள எட்வர்ட் போன்ற மால்கோம் போன்ற பல சமூக போராளிகளை அறிமுகப்படுத்தும் எழுத்துக்கள். எனவே மொழிபெயர்ப்பு முறையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோடு பேசுவதற்கு
லட்ச ரூபாயை நன்கொடையாக வழங்கும் தருணம். சிறப்பாக செயல்களுக்கு ஏதுவாக லட்ச ரூபாய் தொகையை சிறப்பு விருந்தினர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள்.